என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். குரு பகவான் ரிஷப ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு மிதுன ராசியில் தனது பயணத்தை ஆரம்பிக்க போகிறார். இந்த ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணி 1:24க்கு மிதுன ராசியில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் குரு பகவான் தனது பயிற்சியை மிதுன ராசியில் ஆரம்பிக்க போகிறார். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு சுமாரான பலனை குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 6வது வீட்டில் இந்த வருடம் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த 6வது வீடுங்கிறது சத்ரு ஸ்தானம், கடன் ஸ்தானம், நோய் நொடிகள் ஸ்தானம், கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய வீடு இந்த 6வது வீடு. இந்த 6வது வீட்டில் குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்று கூறுவார்கள். இந்த காலத்தில் மகர ராசியில் பிறந்த நீங்கள் செய்யும் தொழிலில் அதிக தடைகள் உண்டாகும். கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். யாருக்கும் எந்த யோசனையும் இந்த காலத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது. யோசனை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதனால வாக்குவாதங்கள் உண்டாகும். யோசனை சொல்ல போற இடத்தில் உங்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதைகள் கிடைக்காது. அதனால முடிந்தவரை நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. எங்க போனாலும் பகைதாங்க. சொந்த பந்தம், உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவு முறையில் இருப்பவர்கள், தாய் மாமன் சாணத்தில் இருப்பவர்கள், நீங்கள் வேலை செய்யும் முதலாளி, வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு இருக்கும் நண்பர்கள், இப்படி உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள்கிட்டையும் நீங்கள் பகைத்து கொள்வீர்கள். 6ல் குரு வந்தால் ஊரில் பகை என்று கூறுவார்கள். அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. முடிந்தவரை நீங்கள் கவனமாக இருப்பதும் ரொம்ப அவசியம். ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் இருந்தால் இந்த வருடம் அதை நோண்டுவாங்க. உங்க எதிரிகள் அதை நோண்டி பெருசாக்குவார்கள். தேவையில்லாம என்னைக்கோ வந்த எதிரி உங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு கூப்பிடுவார். அதனால இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் முழுமையான அளவு கவனமாக இருப்பது நல்லது. கொடுத்தல் வாங்கலில் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியமான ஒண்ணு. கொடுத்தல் வாங்கலில் பேறுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் ஏற்கனவே ஏதாவது கடன் வைத்திருந்தால் அந்த கடன்களின் மூலமாக உங்களுக்கு பிரஷர் ஏற்படும். உடனே அந்த பணத்தை கொடுங்க, எனக்கு என்ன 1 மணி நேரத்துல வேணும், 2 மணி நேரத்துல வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவசரப்பட்டு கேட்பார்கள். அதனால மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எதற்குமே பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம். முடிந்தவரை நீங்கள் ஆயுதங்களில் வேலை செய்வராக இருந்தாலும் அல்லது எந்திர பணியில் வேலை செய்வராக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அடிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால நான் ஆயுதங்கள்ல தான் வேலை செய்யறதுங்க. நான் செய்யக்கூடிய இடம் மிஷினரி நிறைந்த இடங்க. பெரிய பெரிய மிஷினரி எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி இதுல நான் கவனமா இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. யாருக்கிட்டையும் எதுக்கும் சண்டைக்கு போகாமல் இருப்பது நல்லது. ரொம்ப பொறுமையா
அமைதி காத்து இருப்பது நல்லது. நீங்க யாருக்கும் ஐடியா சொன்னாலும் அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்க பெத்த குழந்தைகளிலிருந்து உங்களுடைய மனைவி வரையும், உங்களுடைய கூட பிறந்தவர்கள் வரையும், உங்களுடைய தாய் மாமன் முதல் கொண்டு நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். உங்களுக்கு இந்த வருடம் மதிப்பு மரியாதைகள் குறையும். அதனால நீங்கள் கவனமாக பார்த்திருப்பது நல்லது. ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அடிபடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால ஆயுதங்கள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது முழுமையான அளவு கவனமாக இருப்பது நல்லது. உடல் நிலையில் கவனம் தேவை. தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி காய்கறிகள், தேவையில்லாத காய்கறிகள்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. உங்க உடம்பு எடை குறையும். இப்ப இந்த ஆண்டு உங்களுடைய உடம்பில் எடை குறையும். உங்க உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் குறையிற மாதிரி ஒரு நிலைமைகள் உண்டாகும் உங்களுக்கு. அதனால நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. முடிந்தவரை நீங்கள் உங்களால எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கவனமாக இருப்பது நல்லது. எதிரிகள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். நீங்க அமைதியா வீட்டுல படுத்திருப்பீங்க, ஆனா எதிரிகள் வீட்டு கதவை தட்டி பிரச்சனையை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருவாங்க. மன உளைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும். படுத்தா தூக்கம் வராது, மன உளைச்சல்கள் உண்டாகும், அலைச்சல்கள் உண்டாகும். தேவையில்லாம இங்கிருந்து பெறப்பட்டு தஞ்சாவூர் போயிட்டு வர்றது, தேவையில்லாம கும்பகோணம் போயிட்டு வர்றது, இப்படி மன அலைச்சல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அதனால அலைச்சலை குறைப்பது நல்லது. இரவு நேரங்களில் கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தம் உண்டாகும். மன அழுத்தத்தை குறைச்சிக்குங்க. பிரஷர் உங்களுக்கு மேல ஏறும். அதனால பிரஷரை குறைச்சிக்குங்க. கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை பத்திரமா வச்சுக்குங்க. யாரும் கேட்கிறாங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்கனால் அது அந்த பணத்தை நீங்க போய் கேட்கக்கூடிய நிலைமை வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா அதனால பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருடம். அதனால இந்த ஒரு வருடம் முழுமையாக நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க வீடு உண்டு. அப்படி இருந்துகிட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே பொறுமையா தள்ளிக்கலாம். மாணவ மாணவியர்கள் கல்வியில் முழுமையான அளவு நாட்டத்தை செலுத்துவது நல்லது. குரு 6வது வீட்டுக்கு போறார். அதனால மாணவ மாணவியர்கள் கல்வியில் முழுமையான நாட்டத்தை செலுத்துவது நல்லது. உங்களுடைய தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அதனால தாய்மாமன் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதானமாக நடந்து கொள்வது அவசியம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. ஏன்னா பல ஆண்டுகளாக வாகனத்துல போயிட்டு வர்றேங்க அப்படின்னாலும் கவனம் தேவை. வாகனங்களில் கவனமாக சென்று வருவது நல்லது. வெளியே போற இடத்துல ஹெல்மெட் போட்டுக்குங்க. அதே மாதிரி லைசன்ஸ் எல்லாம் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ரெடியா போங்க. அந்த பக்கம் நின்று போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா அப்புறம் அவங்களுடைய டியூட்டியை அவர்கள் செய்வார்கள். அதனால நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முடிந்தவரை அமைதி காத்து இருப்பது நல்லது. கோபப்படாம டென்ஷன் படாம குடும்பத்தில் பேசுவது நல்லது. அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் அமைதியாக பேசுங்க. நீங்க சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கேட்டுட்டு வாங்க. அதான் முக்கியம். அதே மாதிரி திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். நிறைய அலைச்சல்கள் உண்டாகும். பொண்ணு இங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க இருந்து போவீங்க, பொண்ணை பார்ப்பீங்க, பொண்ணு வீட்டுல உங்களை பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் திருமணம் ஆகிறதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு ஆளை பிடிப்பீங்க. அவரை போய் பிடிச்சி அவர்கிட்ட பேசி உட்கார்ந்து கரெக்ட் பண்ணி அவரை கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்க போவீங்க. பொண்ணு வீட்டுக்கு அந்த நபர் தெரிஞ்சவராக இருப்பார் அல்லது முக்கிய உறவு முறையில் இருப்பதாக இருப்பார். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய இடத்துல அவரு சொன்னாலும்
உங்களுக்கு பொண்ணு தரமாட்டாங்க. இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் நீங்க போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருப்பது நல்லது. உங்க வீட்டுல வாயு மொழியில தெற்கு பார்த்து குரு பகவான் படத்தை மாட்டி அவருக்கு நெய் தீபம் போட்டு நேருக்கு நேராக நின்று நீங்கள் குரு பகவானை வணங்கி வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம்.